விருச்சிகம் - அக்டோபர் 2026 ராசிபலன். 1. தொழில் மற்றும் வேலை கரியர். வெளிநாட்டு தொடர்புகள் 12 இல் சூரியன் இருப்பதால் வெளிநாடு அல்லது வெளியூர் தொடர்பான வேலைகளில் இருப்பவர்களுக்கு மிகச் சிறந்த முன்னேற்றம் உண்டு. புதிய ப்ராஜெக்ட்கள் மூலம் வருமானம் பெருகும். பணி மேன்மை. வேலையில் இடமாற்றம் டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்தவர்களுக்கு அவர்கள் விரும்பிய இடமே கிடைக்கும். எச்சரிக்கை: 12ஆம் இடம் என்பது மறைமுக எதிர்ப்புகளையும் குறிக்கும். எனவே அலுவலகத்தில் உங்கள் ரகசியங்களை பகிர வேண்டாம். 5 இல் சனி இருப்பதால் புதிய பொறுப்புகளை ஏற்கும்போது ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து முடிவெடுக்கவும். 2. பொருளாதாரம் ஃபைனான்ஸ். சுப விரயங்கள். கையில் இருக்கும் பணம் வீடு மாற்றம், வாகனச் சீரமைப்பு அல்லது ஆன்மீக பயணங்களுக்காக செலவாகும். இது தேவையற்ற விரயம் அல்ல, தேவையான முதலீடு போன்ற செலவாக இருக்கும். தனவரவு. 9 இல் இருக்கும் உச்ச குருவின் பார்வையால் உங்கள் பணத்தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும். நண்பர்கள் அல்லது தந்தை வழி உறவுகள் மூலம் நிதியுதவி கிடைக்கும். சேமிப்பு. 5 இல் சனி இருப்பதால் பங்குச்சந்தை அல்லது ஊக வணிகத்தில் ஸ்பெக்குலேஷன் பெரிய தொகையை முதலீடு செய்வதை தவிர்க்கவும். 3. குடும்பம் மற்றும் உறவுகள் ஃபேமிலி மற்றும் ரிலேஷன்ஷிப். ஆன்மீக ஈடுபாடு. குடும்பத்துடன் புண்ணிய தலங்களுக்குச் சென்று வருவீர்கள். ஆன்மீக பெரியவர்களின் சந்திப்பு மன அமைதியை தரும். வாழ்க்கை துணை. கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் கூடும். உங்கள் வாழ்க்கைத் துணையின் பெயரில் உள்ள சொத்துக்கள் அல்லது முதலீடுகள் மூலம் ஆதாயம் உண்டாகும். உறவுகள். உறவினர்களிடையே உங்களைப் பற்றிய நற்பெயர் உயரும். நீண்ட நாட்களாக பிரிந்திருந்த உறவினர்கள் தேடி வந்து பேசுவார்கள். 4. ஆரோக்கியம் ஹெல்த். கவனம். சூரியன் 12 இல் மறைவதால் உடல் உஷ்ணம், கண் எரிச்சல் அல்லது இடதுகால் பாதம் தொடர்பான சிறு உபாதைகள் வந்து நீங்கலாம். பாதுகாப்பு. அதிக வேலைப்பளு காரணமாக தூக்கமின்மை ஏற்படலாம். முறையான தியானம் மற்றும் இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது உங்கள் ஆரோக்கியத்தை காக்கும். முக்கிய குறிப்புகள். அதிர்ஷ்ட தேதிகள்: அக்டோபர் 2, 3, 11, 12, 21, 22, 30. சந்திராஷ்டம நாட்கள் அக்டோபர் 4, 5, 6. இந்த நாட்களில் புதிய முயற்சிகளை முற்றிலுமாக தவிர்க்கவும். முக்கிய முடிவுகளை தள்ளிப்போடவும். அதிர்ஷ்ட எண்கள் 9, 3, 1. அதிர்ஷ்ட நிறம் இரத்த சிவப்பு, வெளிர் மஞ்சள். பரிகாரம். சிவ வழிபாடு. திங்கட்கிழமைகளில் சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபட விரயங்கள் குறைந்து நிம்மதி பெருகும். தட்சிணாமூர்த்தி வழிபாடு. வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட பொருளாதார நிலை வலுவடையும். தானம். வசதி குறைந்தவர்களுக்கு போர்வைகள் அல்லது காலணிகளை செருப்பு தானமாக வழங்குவது 5 இல் சனியின் தாக்கத்தை குறைக்கும்.